வணக்கம் மக்களே, நான் ஸ்டான்லி. வெல்கம் பேக் டு மை சேனல் எக்ஸ்ட்ரா டைம் இன்சைட்ஸ். மேட்ச் டே 3ல நமக்கு காத்துக்கிட்டு இருந்தது ஏமாற்றம் ஒன்று தான். 2 நல்ல டீம்ஸ் ஆடும்போது அதில் ஒரு டீம் விக்டோரியஸாக வந்துச்சுன்னா அப்போது அந்த இன்னொரு டீம் பண்ணின மிஸ்டேக்ஸை கரெக்டாக கேபிட்டலைஸ் பண்ணினா மட்டும்தான் அது பாசிபிள். அதுதான் நடந்தது யுனைடெட் வர்சஸ் லிவர்பூல் மேட்ச்சில். 3 மிஸ்டேக்ஸ், 3 கோல்ஸ். அண்ட் அந்த 3 கோல்ஸுமே கிளினிக்கல் ஃபினிஷஸ். ஒன்றா நான் சேவ் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. அது எப்படிடா 3 கோல்ஸுமே கிளினிக்கல் ஃபினிஷஸு? எப்படி ஒன்று கூட சேவ் பண்ண முடியலை? எனக்கு தெரிஞ்சு லிவர்பூலுக்கு டைம் நல்லா இருந்திருக்கு அண்ட் நமக்கு டைம் சரியில்லை. இந்த மேட்ச்சில் இருந்து இப்போ சில சம்பவங்களை பார்ப்போம் அண்ட் அந்த எரர்ஸை அனலைஸும் பண்ணுவோம். இந்த மூவில் பார்த்தீங்கன்னா ஏர்லியாகவே நம்ம லீட் எடுக்க சான்ஸ் கிடைச்சிது. ப்ரூனோக்கு 3 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒன்று கர்னாச்சோ, விச் இஸ் அன் ஈஸியஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் த்ரூ பாஸ் டு ஜெர்க்ஸி. அண்ட் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் விங்கில் ஒயிட்டில் இருக்க ராஷ்ஃபோர்ட், விச் இஸ் தி ஹாரிபிள் ஆப்ஷன். இந்த முட்டா பையன் ப்ரூனோ ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன்ஸை விட்டுட்டு எங்கேயோ இருக்கிற ராஷ்ஃபோர்டுக்கு போடுறான். இவனை என்ன பண்ணுறது? இதில் பெஸ்ட் ஆப்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இல்லை நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கேசிமீரோவோட கிஃப்ட் நம்பர் 1. மைனோ ப்ரூனோக்கு ஆட அண்ட் ப்ரூனோ கேசிமீரோக்கு போட அண்ட் தென் கேசிமீரோக்கு இருக்கிற ஆப்ஷனை பாருங்களேன். ஒன்று டாலட்டுக்கு ஒரு சிப் பால் போட்டிருக்கலாம். ஆர் இன்னொன்று பெட்டர் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சைட் ஸ்விட்ச் பண்ணி மசுராய்க்கு போட்டிருக்கலாம். ஆனால் நம்ம ஆள் லிஸ்ட்லேயே இல்லாத மைனோக்கு போட அண்ட் ஆப்னெட் அதை இன்டர்செப்ட் பண்ண நீட்டான செட்டப் பை லிவர்பூல். நம்ம 2 ஃபுல் பேக்ஸுமே மேலே ஆல்ரெடி பறந்துட்டு இருக்கானுங்க அண்ட் அவங்க ரிவர்ஸ் கியரை போட்டுட்டு வரத்துக்கு நமக்கு ஸ்வாகா பண்ணிட்டாங்க. இந்த ஒரு கிஃப்ட் கொடுத்தது போதாதுன்னு தலைவன் கேசிமீரோ இன்னொரு கிஃப்ட் கொடுத்தான் பாருங்க. அவனுக்கு இருக்கிற அந்த மனசு இருக்கு பாருங்க, யாருக்கும் இருக்காதுங்க. கண் எதிரில் நிக்கிற ஜெர்க்ஸியை பார்க்கல, பக்கத்தில் இருக்கிற ப்ரூனோவையும் பார்க்கல. மறுபடியும் ஒரு பிளண்டர் பண்ணி செகண்ட் கோலை துவக்கி வச்சுட்டான். ஃபைனலா தேர்ட் கிஃப்ட் ஃப்ரம் மைனோ. மைனோக்கு கூட இந்த இடத்துல 2 ஆப்ஷன் டு பிளே சேஃப். ஒன்று பேக் டு மசுராயி ஆர் கட் பாஸ் டு கார்னாச்சோ. தம்பி 2த்தையுமே விட்டுட்டு ஸ்கிரீன் பண்றேன்னு சொல்லி பாலை கொடுத்துட்டான். பாலை மட்டுமா கொடுத்தான், கூடவே கோலியும் கொடுத்துட்டானே. நீங்கெல்லாம் என்னடா கொடுக்குறது, நானும் ஒன்று கொடுப்பேன்னு ஒரு ஸ்லாப்பி பாஸ் பண்ணினா பாருங்க மார்டினஸ். அவன் நல்ல நேரம் இந்த லிஸ்ட்ல அவன் மாட்டிக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கோல் போல தப்பிச்சிட்டான். இந்த ஸ்லைடை பாருங்களேன். ஜெர்க்ஸி டு ராஷ்ஃபோர்ட். ராஷ்ஃபோர்ட் முன்னாடி ஒரே ஒரு டிஃபெண்டர் தான். அவனுக்கு இருக்கிற ட்ரிப்ளிங் ஸ்கில் அண்ட் பேஸை வச்சு இழுத்துட்டு ஓடி இருக்கலாம். ஆனால் என்ன பண்ணினா பாருங்களேன். எந்த அளவுக்கு ஸ்லோ பண்ணியிருக்கான்னா ஃபுல் லிவர்பூல் டீமே ட்ராப் ஆயிட்டாங்கன்னா பாருங்களேன். டேய், நம்ம அடிக்க வேண்டிய போஸ்ட் இங்கே இருக்குடா, நீ எங்கடா போயிட்டு இருக்கிற? சரி பாஸ், இவ்வளோதான் என்னோட அனாலிசிஸ். ஸோ இப்போ பிளேஸ் ரேட்டிங் டைம். ஒன்னா தம்பி ஏன்டா பிடிக்கலன்னு கேட்க முடியாத அளவுக்கு எல்லா கோல்ஸுமே கிளினிக்கல் கோல்ஸ். ரியாக்ஷன் டைம் கூட கொடுக்கல பாஸ். அப்புறம் எப்படி சேவ் பண்ணுவான்? மசுராயி அண்ட் டாலட் 2 பேருமே நல்லா ஆடினாங்க, ஆனால் ரொம்ப மேலேயும் ஏறிட்டாங்க. பட் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டில் நடந்த எரர்ஸ்னால தே குட் நாட் ரெக்கவர். டிலைட் யுனைடெடோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயராக இருந்தாங்க அன்டில் ஃபர்ஸ்ட் கோல். அவ்வளோதான், அப்படியே பிகேம் இம்பேஷன்ஸ் அண்ட் காட் புக்ட். மார்டினஸ் ஸ்லாப்பி பாசஸ் அகெயின், நாட் த மார்டினஸ் வி saw in the first season bro. லாஸ்ட் சீசன் கேப் ஆனதுனால கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகுது. கேசிமீரோ டாக் ஆஃப் த டவுன் தலைவன் தான். ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எவர். மைனோ better than Casemiro for sure. Quite a few bold tackles and dribbling. Garnacho opening for the first time this season. எதிர்பார்த்த த்ரெட்ஸ் கிரியேட் பண்ணலை அண்ட் அஃப்கோர்ஸ் என்னாஃப் சப்ளைஸும் அவனுக்கு கிடைக்கல. ப்ரூனோ லைக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அட்டாக்கிங் ஆப்ஷன்ஸை ப்ராப்பராக செட் பண்ணல. கேப்டன் ஃபெயில்டஸ். ராஷ்ஃபோர்ட் 3 கான்ட்ரிபியூஷன்ஸ். ஃபஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸில் ஒரு கட்டன் பாஸ் அண்ட் லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் 2 அருமையான கிராஸ் டு ஜெர்க்ஸி. ஜெர்க்ஸி should have converted Rashford's supplies. Looks like he needs more time. Subsல இருந்து வந்த டோபி கொல்யர் replaced Casemiro and played better than him. Ahmed, he should have started in the playing 11. Player of the month கிடைச்சும் ஸ்டார்ட் பண்ணாதது ஷாக்கிங்காக தான் இருக்குது எனக்கு. Quite a few good cut in and more touches inside the opponent D box. Maguire டிலைட்டை ரீப்ளேஸ் பண்ணி நல்லாவே ஹோல்ட் பண்ணினா, அட்டாக்கிங்லையும் கான்ட்ரிபியூட் பண்ணினா, பட் ஒர்க் அவுட் ஆகலை. எரிக்சன் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் பெருசாக பண்ணல. எரிக் டெனாக் ஆமெட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ராஷ்ஃபோர்டுக்கு பதிலாக கார்னாச்சோவை எடுத்தது நிறைய பூஸ் வாங்கினாலும் நெட்ரிக்கனை வச்சு பார்த்தா அது ஒரு நல்ல டெசிஷன் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ராஷ்ஃபோர்டோட அந்த 2 கிராஸ் டு ஜெர்க்ஸி ஃபேவர்ஸ் டெனாக்ஸ் டெசிஷன். ஐ ஃபீல் இஸ் ஷேப்பிங் அப் த டீம் வெல். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் ப்ரோ. என்னோட அனாலிசிஸும் அண்ட் பிளேயர் ரேட்டிங்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் உங்கள் தாட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி நான் ஸ்டான்லி சைனிங் ஆஃப்.